ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான பேட்ச் ஒர்க் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவையும் லைனிங் ப்ளவுஸும் மேலே வச்சுட்டு, ஏன்னா மெயின் பீஸ் ப்ளவுஸ் பீஸ் வந்து எப்போயுமே கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம கட் பண்ணியிருப்போம், சரிங்களா? அப்போ ப்ளவுஸோட மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 விட்டுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கணும். இந்த மாதிரி அதில் வந்து ஒரு திலகம் ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிக்கணும். கரெக்டாக ஒரு அந்த பாக்ஸோட அகலம் எவ்வளோ இருக்கணும்னா 1.5 இன்ச் இருக்கணும். அகலம் அந்த அளவுக்கு. லென்த்து வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்லீவ் வைக்கிறீங்களா இல்லை ஷார்ட் ஸ்லீவ் வைக்கிறீங்களான்னு அதுக்கு தகுந்த மாதிரி கீழே 1.5 விட்டுட்டு நீங்கள் அந்த பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் ஸ்பேஸுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு வளைவு நீங்கள் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க. நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த ஒரு ஷேப்பு நம்ம ஒரு வளைவாக ஒரு திலகம் ஷேப்பில் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடும் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இதை தாண்டி நம்ம தைக்கக்கூடாது. அதுக்காக நம்ம கட் பண்ணுறதும் அதை தாண்டி கட் பண்ணக்கூடாது. அப்போ தான் 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணதை பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம்ல, இது ஆப்போசிட் ப்ளவுஸோட பேக் சைடு திருப்பி அதை அப்படியே உள் பக்கமாக நம்ம கட் பண்ணது உள் பக்கமாக இருக்கிற மாதிரிக்கே நம்ம மடித்து விட்டு அப்படியே நம்ம தைச்சிக்கிட்டு வந்துடணும். அந்த ஓரத்துலலாம் நல்லா கட் கொடுத்துருங்க. அப்போ தான் நல்லா திரும்பி வரும். அந்த ஷேப்பும் நல்லா கரெக்டாக தெரியும் நம்மளுக்கு. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த தைக்கிறப்ப அந்த வளைவு கரெக்டாக வரும். பெருசாக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வராது. சின்ன சின்னதாக கட் பண்ணி கரெக்டாக நம்ம வெளியில் அவுட்டரில் லைன் வச்சு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அந்த லைனுக்கு அதிகமாக மடிக்கக்கூடாது. கரெக்டாக அந்த லைன் தெரிகிற மாதிரிக்கே கொஞ்சமாக 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஃபுல்லாகவே அதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். அந்த ஓரத்தில் உள்ளது எல்லாத்தையுமே நீங்கள் உள்பக்கமாக மடித்து தைச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸஸாக இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாமல் இருக்குது. சப்போஸ் நீங்கள் தைச்சது முடித்ததுக்கப்புறம் பார்க்குறப்ப கொஞ்சம் சுருக்கம் இருந்துச்சுன்னா சுருக்கம்லாம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இது வந்து சாரியோட எல்லோ கலர் வந்து சாரியோட பீஸு. இதை வச்சு தான் நம்ம வந்து பேட்ச் ஒர்க் ரெடி பண்ண போகிறோம். அதை என்ன பண்ணுறோன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் வச்சா கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டிங் அப்படியே ஃபஸ்ட்டு சென்டரில் தான் வைக்கணும். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்டரில் 1/2 இன்ச்சு கேப்பில் அப்படியே ஃபோல்டு பண்ணிகிட்டே நம்ம வைக்கணும். ஃப்ளீட்ஸ் வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே நம்ம வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த ஃப்ளீட்ஸ் ஃபுல்லாக நம்ம வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மறுபடியும் நம்ம வந்து தைக்கணும். அந்த கேப்பு வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தைச்சிக்கணும். ஒன்று பெருசாக ஒன்று சிறுசாக இருக்கும். அந்த கேப் வந்து எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சென்டரில் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டோம் இல்லைங்களா, இப்போ அதே மாதிரி எட்ஜஸில் கரெக்டாக நம்ம சுருக்கம் இல்லாமல் அந்த கேப் எவ்வளோ நம்ம 1/2 இன்ச்சு கேப் விட்டுருக்கோமோ அதே அளவு வச்சு எல்லாத்தையும் நம்ம அந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று எடுத்து விட்டு நீங்கள் தைக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தைங்க, சுருக்கம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த லென்த்துக்கு நேராக அந்த லைன் வந்து எங்கேயும் மேலே கீழே போகக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த பேட்ச் வைக்கிறப்ப பார்க்க நல்லா கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு பக்கம் தைச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி தைச்சி நம்ம எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம 2 ஸ்லீவுக்குமே வைக்க போகிறோம். ஆனால் ஃபுல்லாக நம்ம
ஃபோல்டிங் வந்து ஃபுல்லாக நம்ம ஒரே இதாக தைச்சிட்டு அதை வந்து டபுளாக கட் பண்ணி 2 ஸ்லீவுக்குமே வைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம அதில் பாதி எடுத்துட்டோம். இதை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சென்டரில் ஒரு லைன் ஃபஸ்ட்டு நம்ம தைச்சோம் பாருங்கள், அதை வந்து சென்டராக வர மாதிரி எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் அதே மாதிரி மேலேயும் சென்டரில் வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. சுருக்கம் எங்கேயும் இருக்கக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பின் பண்ணிவிட்டு சைடில் வேணும்னா நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். நான் பின் பண்ணலை. இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னா, அதை அப்படியே அந்த ஓரத்துலேயே நம்ம ஒரு எட்ஜ் தையல் நம்ம போட்டுருவோம். தைச்சிக்கலாம். தைச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அதோடு நீங்கள் தைக்கிறப்போ அந்த ஷேப்பு வந்து மாறாமல் இருக்கிற மாதிரிக்கு நீங்கள் தைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எட்ஜ் தையல் தான் போடணும். அப்புறமா வேணால் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து எட்ஜில் ஒரு தையல் நம்ம தைச்சி முடிச்சிடலாம். தைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நிறைய அப்படியே வச்சிட்டிங்கன்னா ப்ளவுஸ் போடுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி கை பெருசாக தெரியும். அதனால் நம்ம தைச்சது ஸ்டிச்சஸை விட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிடணும். கட் பண்ணுறப்போ மெயின் பீஸை கட் பண்ணிடாமல் பார்த்துக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு, இது வரைக்குமே நம்ம வந்து லைனிங் நம்ம வந்து வைக்கவே இல்லை. இது வந்து கேன்வாஸ் வச்சு நீங்கள் திருப்பி இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கேன்வாஸ் வைக்காமையும் இந்த மாதிரி தைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஸ்லீவு லைனிங் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சென்டரில் இருந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்படி விரித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்துடும். எக்ஸஸாக இருக்கிறதையும் கட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஒரு தைச்சதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸஸாக இருந்தாவே போதும். நிறையா விட தேவையில்லை. நிறைய விட்டால் உங்களுக்கு கை வந்து ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நிறைய துணி உள்ளே இருக்கிறதுனால ஒரு படிமான தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதை திருப்பி அப்படியே அதோட எட்ஜில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எட்ஜில் ஒரு தையல் போட்டு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு தையல், நம்ம தையலுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு தையல் போட்டுட்டு இப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ பேக் சைடு திருப்பி நம்ம லைனிங் ஓரம்லாம் ஒரு தையல் போட்டுடலாம். ஏன்னா எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ லைனிங் அந்த ஓரத்துலேயே நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோ பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணிட்டோம். அந்த பேட்ச் வச்சதும் வெளியே தெரியாது. நம்ம இப்போது எல்லோ கலர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜ் தையல் தான் போட்டிருந்தோம். இப்போ அது மேலேயே நம்ம ஒரு லேஸ் வச்சு அந்த ஷேப்பை வந்து இன்னும் கூட கரெக்டான ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். அது மேலேயே தைச்சி கரெக்டாக அந்த கார்னர்லாம் நல்லா அழகாக திருப்பி அந்த ஷேப்பு நல்லா கொண்டு வந்து நம்ம இந்த டிசைனை தைக்கணும். நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து வெளியே தெரியக்கூடாது. தெரியாத மாதிரிக்க லேஸ் அது மேலே வச்சு ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். எட்ஜில் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டு அதை மடித்து அப்படியே அந்த முக்கோணம் மாதிரிக்கே வர மாதிரி மடிச்சுட்டு அது மேலே தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே முடிச்சிருக்கிறோன்றதே தெரியாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ தைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து
உள் பக்கம் தான் தைச்சு இப்போ லேஸோட அவுட்டர் சைடு அப்படியே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லீவோட டிசைனு எப்படி இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.